Hi students, welcome to my channel Study Care. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது class 10th NCERT எக்ஸாம்பிளர்ல chapter 2 polynomialsல exercise 2.1ல 11th sum. என்ன சொல்றாங்க? Which of the following is not the graph of a quadratic polynomial? சரி, ஒரு quadratic equation ஓட graph வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா will be always parabolic formல வந்து இருக்கும். So first oneல பாத்தீங்கன்னா இதுவும் parabolic formல இருக்கு. செகண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா அதுவும் பேரபலிக் ஃபார்ம்ல இருக்கு. தேர்டும் பேரபலிக் ஃபார்ம். டி வந்து பேரபலிக் ஃபார்ம்ல இல்லை. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இது எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆகல. ஸோ கண்டிப்பா வந்து இது வந்து நோ ரியல் ரூட் வரும். ஏன்னா டி வந்து லெஸ் தென் 0வா இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல டச் ஆகிட்டு போகுது எக்ஸ் ஆக்சிஸ்ல. அப்போ என்ன வரும்? ரியல் ரூட் வரும் அண்ட் ஈக்குவல் வரும். தட் இஸ் டி ஈக்குவல் டு 0 வரும். சி ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு இடத்துல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆகுது. அப்போ கண்டிப்பாக டி வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கும், ரியல் ரூட்டாக இருக்கும், அதே நேரத்தில் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். மூணு இடத்துல டச் ஆகிறதுனால இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். ஏண்டா இதுக்கு 3 சொல்யூஷன் இருக்கும். அப்போ எது நம்மளோட ஆன்சர்? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த கிராஃப் ஆஃப் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல்? ஆப்ஷன் டி தான் வந்து இட்ஸ் நாட் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஏண்டா இது ஒரு கியூபிக் பாலினாமியல். தேங்க்யூ.